அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உரித்துக் கொள்கிறேன். 2023 ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்குள்ளே தான் அந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடியது. ஆவணி மாதத்துன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம். கிரகங்கள் அதிகமாக மாறலை. ஆவணி 1ஆம் தேதி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கராச்சாரியார் வக்கரமாகி கடகத்துக்கு போவார். அதே மாதிரி ஆவணி 2ஆம் தேதி உடனே மறுநாள் 2ஆம் தேதி இந்த செவ்வாய் இருக்கார், சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் கன்னிக்கு வந்துடுவார். சிம்ம மாதம் சொல்லக்கூடியது ஆவணி மாதம். தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதம் வரும்போது அந்த மாதத்தினுடைய பேரை கொண்டு தான் மேஷம் ரிஷபம் வச்சுருக்கு. அதனால் சிம்ம மாதம் சொல்லக்கூடியது சூரியன் அங்கே இருப்பார். அவர் கூட யார் இருக்காருன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இருப்பார். சுக்கரன் வக்கரமாகி உடனடியாக மேலே போயிடுவார், கடகத்துக்கு போயிடுவார். செவ்வாய் மறுநாளை உடனடியாக கன்னிக்கு போயிடுவார். சனீஸ்வரன் வக்கரமாகி கும்பத்தில் இருக்கிறார். அவர் இந்த மாதம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரிவர்ஸில் பின்னணி மகரத்துக்கு வந்துடுவார். இந்த மாதம் ஆரம்பத்தில் பல பேர் சொல்லியிருக்கேன் நிறைய. ஒரே சமயத்தில் அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த சிம்மராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ராஜகிரகம், சூரியன் ராஜகிரகம், சுக்கராச்சாரியர் ராஜகிரகம் அல்ல, புதனும் ராஜகிரகம் அல்ல, சொத்துக்குரியவங்க. வக்கரமாகி சுக்கராச்சாரியர் உடனே மேலே போயிட்டார். மறுநாள் செவ்வாய் உடனடியாக கன்னிக்கு வந்துட்டார். இதில் குருவானவர் எங்கே இருக்காருன்னா மேஷத்தில் உட்கார்ந்துருக்கா ராகுவோட. பெரிய ஆச்சரியம் என்னென்னா சனீஸ்வரன் பார்த்துட்டு உடனடி 7 நாள் பிறகு கீழே வந்துடுறார். அந்த மாதம் ஆரம்பித்து ஒரு 7 நாள் வரைக்குமே, ஆவணி 7 வரைக்குமே நடக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா பல அற்புத மாற்றங்கள் வரும். குருவனுடைய சண்டாலயோகம் தொழில் கொடுத்த ஏதோ ஒழிஞ்சு பிடிங்கி போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு கொடுத்து கை நொந்து போய் ஓண்டி ஆகிட்டார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுது. ராகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார்னா சத்தம் பண்ணாமல் சனீஸ்வரன் வழியாக தொடர்பு கொண்டு வந்துவார். சனீஸ்வரன் கீழே இறங்கின உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். சுக்கராச்சாரியார் சத்தம் பண்ணாமல் கும்பத்துக்கு கடகத்துக்கு போயிடுறார். குருவனுடைய பாறை எப்போதுமே நேராக பூர்வ புண்ணியம் காலபுருஷன் வீடு இல்லையா, பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய சிம்மராசியில் உயருது. அங்கே அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. 1ஆம் தேதி கூட 1ஆம் தேதி ஆவணி 1ஆம் தேதியில் சுக்கரன் போனாலும் சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் இத்தனை பேர் ஒரே சமயத்தில் குரு பார்த்து தோஷங்களை போய்கிட்டார். தன்னுடைய சக்தியை என்ன பண்ண தெரியாமல் கேட்கும்போது ப்ளீடிங் இன்கில்ட்டின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் பார்க்கும்போது அந்த சுக்கராச்சாரியார் ராகு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டார். அதனால் குருவினுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு செவ்வாய் சுக்கராச்சாரியர் மேலே போன உடனே அங்கேருந்து சனீஸ்வரன் கீழே இறங்கி மகரத்தை வந்த உடனே சனீஸ்வரன் சுக்கரான் தொடர்பு கொண்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களையும் குருவினுடைய காலில் போடுவார். பின்னாடி அப்படியே மேலே வக்கரமாகி போனான்னா அடுத்தது ஆயுள்லையும் பூசம் போன பூசம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போடுவார். அதான் சனீஸ்வரனுடைய கவித்தத்தில் இன்னைக்கு சனீஸ்வரன் மகரத்தில் வந்த உடனே ஒரு வழியாக சுக்கரன் சனி தொடர்பு கொண்டதுனால ஆட்டோமேட்டிக்காக வரும்போது எல்லா விஷயத்துலேயுமே குருவினுடைய ஆண்டவர் விஷயங்களை மாறி போயிடும். குருவின் சொத்து ஆகிட்ட இவர் டிபார்ட்மெண்ட் இவர் எடுத்துட்டுருவார். அது வரைக்கும் உள்ள காலத்தில் நடக்கக்கூடிய பாரதல்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த இல்லை, பாரதம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகள்லாம் மாறி உத்துகள்லாம் மாறி நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. கவலையே இல்லை. அரசாங்கத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அவங்க பண்ணட்டும். நாடு எங்கேயும் போகிறதில்ல. இது குளோபலைசேஷன் பண்ணுறதுனால நாடு எங்கேயும் போகிறது நல்லா தான் இருக்கும், மக்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் அரசியலில் நமக்கு தந்த பல விதமான மாற்றங்கள் தொலைகள் நிறைய நடக்கும். அது நமக்கு தலையிட வேண்டாம். அதே சமயத்தில் விஞ்ஞானத்துறை, தொழில்துறை, அந்த ஜீவனாம்சங்கள்லாம் சொல்கிறது இதெல்லாம் படித்து பார்க்கும்போது புது மாற்றங்கள் வரும். ஒன்றாங்கிலேருந்து எல்கேஜி யூகேஜி படித்து 1ஆங்கிலேருந்து +2 படித்து இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எல்லாம் நம்ம ஊர் தான். அந்த குப்பையெல்லாம் வெளிநாட்டு பஞ்சிகை சொல்லிட்டுனா 7 வயசு 8 வயசுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருவாங்க. தட் இஸ் த சிஸ்டம் கம் டவுன் டு இந்தியா வரப்போதிங்க கம்மிங் டவுன் டு. அதனால் இந்த சிஸ்டத்தில் நமக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அந்த என்னெல்லாமோ பண்ணுறாங்க அவங்க. அதனால் இன்கம் ஏர்னிங் கவலைப்பட தேவையே இல்லை, பயப்பட வேண்டாம். படித்தாதான் இந்த படிப்பை படித்தாதான் நிறைய சம்பாதிக்க முடியும்ன்றது தப்பு அசம்ஷன்.
ஜீவனம்ன்றது வேறு, எஜுகேஷன்ன்றது வேறு. அறிவு வளர்த்து தான் இந்த படிப்பு. எஜுகேஷன் கொடுக்குறதுன்றது அதுக்கு தான் மெயின். அது தொழில் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்குறது. தெரிஞ்சுக்கிறது நமக்கு பொறுத்த ஞானத்துலேருந்து எல்லாம் வருது. அதனால் அந்த 4 சமுதாயம் சொல்லக்கூடியவங்க தான் அதனால் செய்யப்படுவாங்க. அதுக்கு பகவான் கொடுத்ததே மாற்ற முடியாது. அதனால் இந்த ஞானத்தில் வரக்கூடிய அந்த தொழில் பண்ணுறவங்க பாரம்பரியத்தில் சொல்லக்கூடியவங்க தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழில் எடுத்து செய்யணும். கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்புறம் கோடி மல்லிட்டையும் உங்களுக்கு 100 பேர் 200 1000 பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவானுங்க. சம்பளத்தை ஏந்து ஒரு 15,000 30,000 20,000 10 மணி நேரம் 20 நேரம் பண்ணி 4 பேர் குடும்பத்தை எல்லாரும் ஒன்றா வேலை செஞ்சு சம்பாதிச்சு இதெல்லாம் வர காலம் மாறி போயிடுத்து. இனிமேல் நீங்கள் உங்கள் சாமர்த்தியம். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தேள் அது ஒரு படத்துக்கு போட்டுருவான். தேளில் நுனி கொடுக்குன்றது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதாவது வாயில் அவங்களுக்கு விஷம் இருக்கும், குட்டு சுருக்குன்னு சொல்லுவாங்க, மருந்து குத்து வரும். அதுக்காக தேள் படம், தேளில் வாலில் கொக்கு விஷம் இருக்கிற மாதிரி வச்சுருக்காரு. அவ்வளோதான். அதுக்காக தேள். அது என்ன, செவ்வாய் பாவகிரகம். அதனால் பாவகிரகம்னா உடனே பயந்துட வேணாம். பாவகிரகங்கள்ன்றது பொறுத்தவரை இந்த சனி செவ்வாயெல்லாம் பாவகிரகங்களாக இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். அது சாதுவாக இருந்தால் நம்மளை நிம்மி கொடுத்துருவோம். நீ ஏன் எனக்கு போல் பண்ணிவிடு, நான் எதுக்கு எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் முடியும், நீ பார்த்துக்கோ, அப்படியே விட்டுடுவீங்க. ஸோ இதனால் அந்த பாவகிரகம் தான் அவனை போட்டு குத்து ஃபோர்ஸ் பண்ணி செயல்பட வச்சா தான் ஆக்கப்பூர்வமான செயல் நிறைவேணும்னா உட்காந்தத்தில் குண்டு செல்ல உதவுனா அவன் சொர்க்கத்தில் இருக்கலாம். இங்கே எதுக்கு வரணும்? யோசிச்சு பாருங்கள். இந்த ட்வின்ஸ் செவ்வாய் சனி மாத்திரம் வாழ்க்கையில் ஒழுங்காக அமைஞ்சு ஜாதகத்தில் அமைஞ்சிட்டானா அவன் எல்லா காலத்துலேயும் எந்த நிலைக்கு போனாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் வாழ்க்கையில். ரொம்ப முக்கியம். அது ராஜகிரகம் செவ்வாய். அழகாக தாட்டி உங்களுடைய சம்மந்தப்பட்ட 10ஆம் வீடு சொல்லக்கூடிய இடத்துல ஆவணி மாதம் இல்லையா, ஆவணி மாதன்றது ஆகஸ்ட் 8 செப்டம்பர் 17 உள்ள காரம். ஆவணி 1ஆம் தேதியில் ஆட்டோமேட்டிக்காக சுக்கராச்சாரியா எல்லாம் ஒன்றா கூடி சிம்மத்தில் 10ஆம் வீடு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்கு. அதுலேருந்து மெதுவாக சுக்கராச்சாரியர் 1ஆம் தேதி ஆடி கிளம்பி மெதுவாக நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நேராக வக்கரமாகி ஆயுதத்து கடகத்தில் உட்காந்துருவார் 9ஆம் வீட்டில். அப்போ 9 10 தொடர்புக்குள்ள வகையை பண்ணிகிட்டு இருப்பார். சந்திரன் 9ஆம் வீட்டு அதிகாரம் இருந்தாலுமே சந்திரன் எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். 27 நட்சத்திரம் டைரெக்டாக தொடர்பு கொள்ளக்கூடிய ரவுண்டி தான், வேறு எதுவும் கிடையாது. மற்றவங்கள மெதுவாக ஊர்ந்து நம்ம ரயில் வண்டியில் ஏறுற மாதிரி மெதுவாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போவோம். ஊருவானா வருஷத்துக்கு பார்த்தா 19 வருஷம் 15 வருஷம் இப்படி மெதுவாக ஒன்றா போயின்ற 1.5 மாதத்துக்கு ராகு இப்படிலாம் போட்டோன்னா 2.5 மாதத்துக்கு ராகு ஒரு பாதை இன்னொரு பாதம் போவார். இப்படிலாம் பண்ணிருந்தேன்னா ஒன்றுத்துக்கு சம்மந்தப்பட்டு இப்படி போயிட்டு இருந்தான்னு என்ன அர்த்தம்? காரியம் ஆகணுமா இல்லை வேர்ல்டு. அதுக்காக தான் சந்திரன் தான் விரின்னு போகக்கூடியது. ஏன்னா 27 நட்சத்திரம் 27 பொண்டாட்டியும் இருக்குது. தட்ச பிரஜாவுடைய பொண்கள் எல்லாமே அப்படியே சார். அது நம்ம கதைக்காக வச்சுருக்கோம் வாழ்க்கையில். அவ்வளோ தவிர உடனே ஒரு உருவட்டு பொண்டாட்டி குடும்பம் அதெல்லாம் அப்படி நினைக்காதீங்க. இந்த சிஸ்டம் இந்த ஊரில் மட்டும்தான், இந்த பூமியில் மட்டும்தான் இந்த மாதிரி குடும்பம் ஹஸ்பண்டு கையை குழந்தை குட்டி போடுறது எப்படின்னு நினைக்கிறது. அந்த தேவர்கள் இந்த சிஸ்டம் கிடையாது. அங்கே வேறு மாதிரி. அதனால் நான் வீணாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். சொன்னதுக்காக என்ன ஒரு நல்லது புராணங்கள் சொல்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஆக இந்த காரண காரியங்களை உண்டாக்குறது அவர் மூலம் தான் அந்த பூமி கொடுக்கணும். அதுக்காக வேண்டி அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த விச்சயத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் முக்கியமானவர். அவர் தான் ராசி அதிபதி. அங்கே நட்சத்திரங்கள் பார்த்தோன்னா குருவோட நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புத நட்சத்திரம். செவ்வாய் வீட்டில் பாருங்கள் குரு மட்டும்தான் வேண்டிவார். சனியும் புதனும் அங்கே இருக்குது. இது அவருக்கு இவர் தான் ப்ரொடெக்டர். அவர் புதன் வீட்டில் உட்காந்துட்டு 2ஆம் தேதி சனிக்கு செவ்வாய் உட்காந்துட்டு லாபத்தை உண்டாக்குவார் விச்சயத்துக்கு. டைரெக்டாக 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிற விச்சயத்துக்கு 6ஆம் வீட்டில் மேஷத்தில் உட்காந்துருக்கிற குருவையும் ராகையும் பார்ப்பார். 8ஆம் பறையை பார்க்குற தொடர்பு கொள்கிறார். அந்த குருவானவர் நேராக 6ஆம் வீட்டில் உட்காந்த விச்சயத்து 6ஆம் வீட்டில் உட்காந்த மேஷத்தில் உட்காந்த குருவானவர் ராகுவோடு இருந்தாலும் சரி அந்த நேரடியாக தன்னுடைய பார்வையை அந்த 10ஆம் வீடு சொல்லக்கூடிய சிம்மத்தில் ஒரு பார்வை பார்ப்பார். அங்கே சூரியன் அந்த முதல் நாளைக்கு 2ஆம் தேதி தான் அன்னைக்கு போகிறார் செவ்வாய். அன்றைக்கி வந்த நாளைக்கு 1ஆம் தேதி சுக்கராச்சாரியா செவ்வாய் புதன் சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும் ஒரே வீட்டில் உட்காந்து மீட்டிங்.
என்ன யோகங்கள் வரும், சூரியனை வச்சு தான் எல்லா யோகம் வருது. அட்டகாசமான யோகங்கள். அந்த சுக்கிரர் வக்கரமானால் களத்திரம் வக்கரமாகி, சுக்கிராச்சாரியர் களத்திரம் வக்கரமாகி பின்னாடி ரிவர்ஸில் போய் புதனுடைய கால் நிற்பார். அந்த புதனுடைய கால் என்னாதான் செவ்வாய்க்கு வியாபார தந்திரங்கள் செயல்படக்கூடிய விஷயம் வரும், புத்தி ஒர்க் பண்ணும். அந்த செயல்படக்கூடிய விஷயங்கள்னால அந்த புதன் அந்த இடத்துல சந்திரன் வீட்டில் சந்திரனும் செவ்வாயும் ரொம்ப இன்டிமசி. வாழ்க்கையில் ரசனைகளுக்கு தான் வாழ்க்கை. ரசனை இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷமான குடும்பம் நடத்தோன்னா பணம் மாத்திரம் நாட்டை வைக்க முடியாது. வீட்டில் அரிச்சோடு இருக்கும், எல்லா வசதியும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பட்டு படைக்க கிடப்பார். அந்த அம்மா வாங்க ஆஸ்பத்திரி இது அவங்க யோகாந்த வெளிநாடு கேனடா மாநில ஒரு குரூப் பண்ணிருப்பா. பட்டு வாட்ஸ்அப் யூஸ் ஆஃப் லைஃப் இன் லிவிங் த வேர்ல்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எளிமையாக இருந்தால் கூட சந்தோஷமான வாழ்க்கை, அதுக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது. ஆக பணம் பொருளாதாரம் நல்ல ஏற்றமான முறையில் பயங்கரமாக போகும். எந்த குழிக்கும், அப்படியே பயங்கரம்னா அந்த குழிக்கும், எதிர்பார்க்க தேவைக்கு மேலே போகும். காரணம் என்னென்னா அந்த பாக்யாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு உண்டான பாக்யாதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனுடைய ஓட்டம் உங்களுக்கு தெரியும். அந்த மகம் 1 ஆவணி 1ஆம் தேதி மகத்தில் உட்காந்துருவார். அப்போ சந்திரனுக்கார் அந்த வீட்டில். நான் இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். ஆனால் 2 நாள் அங்கே தான் இருப்பார். மகத்தில் உட்காந்து 2 நாள் வரைக்கும் சிம்மத்திலே உட்காந்துருப்பார். சந்திரன் பாருங்கள், சந்திரன் உட்காந்து சந்திரன் சூரியன் எல்லாம் செவ்வாய் புதன் எல்லாம் சுக்கிராச்சாரியர் எல்லாம் முதல் நாள் எல்லா கிரகம் உட்காந்துருக்கு இது மாதிரி. ஆனால் அதில் என்ன ஆச்சரியன்னா மக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நல்லா கொள்வர் சம்பாதிப்பாங்க. ஆனால் அரசுகள்லாம் தலையை பிச்சுன்னு நாசம் பண்ணி ஒருத்தவர்கள் அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இந்த யாதவ வம்சத்தில் முடியும் போது எப்படி ஒருத்தருக்குள்ளே அடிச்சு செத்து போனாங்க. இந்த கிருஷ்ணர் தெரியல உங்களுக்கு, இதெல்லாம் கதை. யாதவர்கள் கடைசியில் முடியும் போது தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு என்னத்தையோ ஒருத்தர் சண்டை போட்டுன்னு செத்துட்டு கடைசியில் அது இதுக்கு. அதே மாதிரி முடிவு சாபத்தினால அது மாதிரி அந்த மாதம்லாம் கொஞ்சம் மோசமான ஒளிவு இருந்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துலேருந்து கொள்ளலேருந்து உழைப்பிலேருந்து ஜீவனத்தில் பன்மடங்கு. வீடு கட்டினால பணம் இல்லையே, அது இல்லையே, தொழில் இப்படி இருக்கே, வீடு அந்த இண்டஸ்ட்ரியெலாம் பாழா போயிட்டு இருக்கே, ஒன்றுமே விருத்தி இல்லை, வருமானம் மக்களுக்கு வந்தாலும் எல்லா வியாபாரம் பண்ண முடியும், இப்படி இருக்கேன்னு இல்லாத கவலைலாம் பட்டுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் கிடையாது. நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் இங்கேருந்து வந்துட்டு இருக்கும், எங்கேருந்து வருது இல்லை, அது ஆனந்தமாக இருக்குது. காரணம் என்ன, நேரடி தொடர்புள்ள பணம் வரல, மறைமுகமான பணங்கள். அது பர்க்கிசிட்ஸு இன்டைரக்டு. மறைமுகம்னா இன்டைரக்ட், வேறு மாதிரி வச்சுக்காதீங்க. இன்டைரக்டாக அந்தந்த செலவுக்கு தகுந்த மாதிரி வீடுக்கா கடனுக்கா இந்த பணம், இதுக்கா இந்த பணம், அந்த பர்க்கிசிட்ஸ் அனுபவிக்க ப்ரிவிலேஜஸ் அதெல்லாம் நிறைய வரும். வியாபாரத்தில் பண்ணால் கூட நீ அந்த வருமானத்துக்கு இந்த மாதிரி செலவினங்கள்லாம் காட்டுவாங்க நிறைய, பார்த்துருவீங்கள. அந்த செலவினங்கள்லாம் மெயின்டைன் வரும்போது அந்த செலவினங்களாக நிறைய பணம் உபரியாக நிறைய வர ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் நீ சம்பாதிக்கிறது கேட்கவே வேண்டாம், நிறைய பார்க்கணும். உடனே அப்ளிகேஷன் போட்டு ஒன்று வேலைக்கு போட்டுருக்காதீங்க. பகுதி நேர வேலை நிறைய பண்ணுங்க, அதுவே நிறைய போகுது. அது வெள்ளளவு வரும். குடும்பத்தில் ஒற்றுமை காட்டணும், அனுபவம் கொள்ளணும்னா குடும்பத்தோடு இருக்கணும். குடும்பத்தோடு இருந்தால் நம்ம பணத்தை 2ஆம் பட்சமாக வச்சுருக்காங்க. நம்ம நாட்டில் பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க, தானாக வரும். குடும்பத்தோடு இருங்க. அது என்ன வரும், அனுபவிங்க சொல்லிட்டு கூட்டு குடும்பம் ஜாயின் வெஞ்சர் மாதிரி எல்லாத்தையும் பிஸ்னஸ் சொல்லி அத்தனை குடும்பத்தில் அத்தனை நேரம் தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு துணை அப்பாங்க பிள்ளைக்கு பாரம்பரிய துணை, அதுக்கால இது என்னென்ன உண்டோ கலை இயல் இசை நாடகம் என்னென்ன உண்டோ அது தந்தடி ஆற்றல், ஈத்தாற்றல், சித்திரவோவிய படைப்பாளி எல்லா படைப்பாளிகளும் இந்தியாவில் உலகத்தில் இங்கே தான் இருக்காங்க. படைப்பாளி வித்தை இங்கே தான். எதுலேயுமே சரி, சாப்பாடு இன்டர்லேருந்து பெஸ்விலேருந்து இதுலேருந்து மருந்து மெடிசின்ஸ்லேருந்து அமுதம், வியாதியே வராமறதுக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கை, நீடித்த வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, போவா அத்தனை இங்கே தான் இருக்குது. துங்கிறதுக்கு அத்தனை வந்து பூமியிலேருந்து போகிற வேறு எந்த ஊரும் கிடையாது. லைஃப் ஸ்டாக் அது இங்கே தான் ஜாஸ்தி. இந்த அளவுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வாழ்க்கைக்கு கொடுத்த இந்த இதுக்கு வாழத்தெரியல நம்ம முட்டாள்கள் தான். அது என்னமோ நம்ம பண்ண பாவம் இருக்குது. வாட் எவர் இட் இஸ், இது எப்படி இருந்தாலுமே உங்களுடைய பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய குருவானவர் ரிலீஃப் ஆகிடார். இத்தனை நாளாக கட்டத்தில் இருந்தார். இப்போ ராகுனுடைய வீடு மாற்றத்தினால வட போகிறதுனால அந்த மாதம் மாறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பீரியட் கிடைக்கிறது. அதில் இப்போ உங்களுக்கு இன்டெரக்டாக சுக்கிராச்சாரிய களத்திரம் வழியாக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்பு கொள்கிற சனீஸ்வரன் இவரும் இணைஞ்சி சுக்கிரர் இணைஞ்சி 3ஆம் வீட்டில் உட்காந்து சனீஸ்வரர் 3ஆம் வீட்டில் உட்காந்து சனீஸ்வரர் வக்கரமானாலும் அந்த பாக்கியத்தில் உட்காந்த சந்திரன் வீட்டில் உட்காந்த கடவுளில் உட்காந்த அந்த சுக்கிராச்சாரனால ஆட்டோமேட்டிக்காக தொடர்பு. இப்போ சனீஸ்வரன் குரு புதன் 3 பேர், புதன் லாபாதிபதி, அது அட்டமாதிபதி இருந்தால் கூட உங்களுக்கு
செய்யக்கூடிய விஷயத்தில் லாபத்தானதுனால உங்களுக்கு வேண்டிய வகைகளை மறைமுகமாக செஞ்சு கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு? டீம் ஒர்க்கு. ஆக 3மே செழிப்பாக இருக்குது. வக்கரமானால் ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, வக்கரமாகி பலமாகுதுன்னா, பட்டபின் 17 தடவை போர் எடுத்தான் சிசுபாலன் கேஸ் ஆமாம் என்ன அவன் மட்டும் அதுக்கு கிருஷ்ணருடைய காலத்தில் படிப்பீங்க. அதுதான் காரணம் என்னென்னா, அது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். லட்சியத்தை நோக்கி போகிறவங்க எப்போதுமே சில விஷயங்கள் நெகட்டிவ் ஒதுக்கிடணும், பொருட்படுத்தக்கூடாது. நமக்கு லட்சியமே வேணாம், வாழ்க்கை அனுபவிக்கிறது, கொள்வது, குடும்பம் விருத்தியாகிறது, பசங்க விருத்தியாகிறது, அதான் வாழ்க்கையிலுடைய தாத்பரியமே இங்கே. அதை நன்னா அனுபவிங்க, தெய்வங்களை புறக்கணிச்சிடாதீங்க. நீங்களாக ஒன்றும் கயட்ட முடியாது சொல்லி, அதனால் இதில் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு கொடுக்குறாரு. நம்ம என்ன தான் முக்கினாலும் இதனால் அவஸ்தப்பட்டுருந்தோம். இப்போ எல்லா விஷயத்துலையும் வருது. என்ன வருது? ஐயோ முன்னில் பார்த்தானா அந்த அத்தனை சந்திரம் கொண்டு உட்காந்துருக்கு குடும்பத்தில். 10ஆம் வீட்டில் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் உட்காந்து. அப்போ இந்த தீவனத்தில் என்ன வரும் உங்களுக்கு? கொட்டானம் இல்லை. சனீஸ்வரம் உட்காந்து சுக்கராத்தை தொடர்பு கொண்டிருக்கு. வேலையை பார்க்கல. இத்தனையே வரும்போது உங்களுக்கு எல்லாத்துலையும் நிறைய வரும். பொது வியாபாரத்தில் மட்டுமில்லை, தொழில் நேரடி வியாபாரம் கிடையாது. அதான் வியாபாரம் நீங்கள் நேரடியாக பண்ண மாட்டீங்க, கூட்டு பார்ட்னர்ஷிப் அது இது சொல்லி இன்னொருத்தர் பினாமி அப்படிலாம் பண்ணி வியாபாரம், எக்ஸ்சேஞ்ச், மணி எக்ஸ்சேஞ்சு, கமிஷன் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். அவர் கூட்டு குழுமாக வச்சுக்கோங்க. நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி சம்பாதிக்கலாம். 4 பேர் சம்பாதிச்சு 4 பேருக்கு நீங்கள் வேலை போட்டு கொடுக்குற அமைப்பு தான் இருக்குது தவிர, ப்ரொமோஷன் வருதா, இது வருதா, அரசாங்க வேலைக்கு போகலாமான்ற யோசிக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. நீங்கள் அது வேலைக்கு ஆகாது இனிமேல். அதனால் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் அது வரை காலம் கடத்த முடியாது. இனிமேல் காலம் கடந்து வரக்கூடிய நிலை அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இதை பயன்படுத்தி சொல்லி வாழ்க்கை அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.